இறையேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மேதகு ஆயர் அவர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, பாசமுள்ள இறை மக்களே, இறைவன் நம்மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக இத்தகைய அருமையான ஒரு நாளை நமக்கு கொடுத்து எம்மாவூஸ் தியான மையத்திலே ஒன்றாக இணைத்து இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப நமது வாழ்வு முறை நற்செய்தியின் வாழ்க்கையாக அமைய அருமையான இத்தகைய ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றார். இதனை தயார் செய்த அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுதல்களும். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் அடிப்படையாக கூறுகின்ற ஒரே ஒரு கருத்து, நம்முடைய கிறிஸ்துவ அழைப்பிற்கு ஏற்றவாறு நாம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்வது. இறைவனால் கொடுக்கப்பட்ட அழைப்பு திருமுழுக்கின் மூலமாக நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த அழைப்பினை பெற்ற நாம் கிறிஸ்துவர்கள் என்ற ஒரு முக்கியமான அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையை அமைத்து கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகங்கள் நமக்கு காட்டுகின்றன. இந்த முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், உன் செல்வங்களில் நம்பிக்கை கொள்ளாதே. ஏனெனில் செல்வத்தை நம்பி நாம் வீணாகி விடக்கூடாது. என் செல்வமே எனக்கு போதும் என்று இவ்வுலகிலே எத்தனையோ பேர் சொல்லிக் கொண்டிருக்கும் சமயத்திலே செல்வமானது உலக நாட்டங்களுக்கு நம்மை இட்டு சென்று தீமைகளுக்கு அடிமைகளாக ஆக்குகின்ற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கும் பொழுது சீராக் ஞான நூல் நமக்கு கூறுகின்றது, செல்வத்தை பின்பற்றினால் உன்னுடைய விருப்பங்கள் செல்வத்தின் பின்னால் செல்லும், அதை நீ தவிர்க்க வேண்டும் என்று இறைவன் நம்மை அழைக்கின்றார். பல சமயங்களிலே சீராக் ஞான நூல் கூறுவது போன்று பாவங்கள் பல செய்து கொண்டிருக்கின்றோம். பாவங்கள் பல செய்து கொண்டிருக்கும் நாம் பாவத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. எந்த விதமான ஒரு பயமும் எந்த விதமான ஒரு மன உறுத்தலும் நமக்கு பல சமயங்களிலே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மிடையே இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை அடுத்த ஒரு கருத்தாக எடுத்து இன்று நீ அவ்வாறு சொல்லக்கூடும், பாவத்திலே இருக்கும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்ற ஒரு கேள்வியை நீ எழுப்பலாம். ஆனால் இறைவன் விரைவிலே அதற்கு பலனை உனக்கு தருவார் என்பதை சுட்டி காட்டுகின்றார். ஏனெனில் ஆண்டவரின் இரக்கமும் சினமும் ஒன்றாக நம்மீது வரும். இரக்கத்தின் காரணமாக நம்மீது இறைவன் நமக்கு மன்னிக்கும் தன்மையில் இருந்தாலும் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது சினத்திற்கு அடிமையாகின்றோம் என்பதை இன்றைய முதல் வாசகம் தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றது. எனவே இன்றைய முதல் வாசகத்தின் இறுதி பகுதியிலே ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கியலும் அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய், முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயன் இராது என்பதை நமக்கு எடுத்து கூறி நம்முடைய உள்ளமும் எண்ணமும் நம்முடைய விருப்பமும் எங்கிருக்கின்றது என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர இறைவன் நம்மை அழைக்கின்றார். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம் இன்னொரு அருமையான கருத்தை நமக்கு கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார். அவர் கூறுகின்ற அழைப்பானது உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழும் எவரும் எவ்வாறு நீங்கள் இறைவனை சார்ந்தவர்கள் என்பதற்காக உங்களுக்கு பிறர் உதவி செய்யும் பொழுது அந்த உதவியின் மேன்மையின் பொருட்டு அவர்கள் நன்மையை பெறுவார்கள் என்ற ஒரு அடிப்படையான கருத்து.
முதல் வாசகத்திலே நமது வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும், இரண்டாவது வாசகத்திலே கிறிஸ்துவ வாழ்க்கையை கிறிஸ்துவின் போதனைகளுக்கும் நற்செய்திக்கும் ஏற்ற வாழ்க்கையாக அமைத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு உதவி செய்கின்ற பிறரும் உங்களின் பெயரால் பயனை பெறுவார்கள் என்று கூறுகின்றார் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைய தினத்திலே நாம் அனைவரும் திருப்பயணிகளாக இந்த எம்மாவூஸ் மையத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த இடத்திற்கு வந்திருப்பது ஒரு ஆன்மீக ஒரு மறுமலர்ச்சியை பெற. நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த ஆண்டினை யுபிலி ஆண்டாக அறிவித்து 2025ஆம் ஆண்டிலே நாம் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மாறி நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். எபிரியர் எழுதிய நூலிலே அதிகாரம் 11 இறைவசனம் 1 அருமையாக கூறும். நம்பிக்கை என்பது எதிர்நோக்கை பற்றிய விரும்பி பெறக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் எண்ணங்களையும் செயல்களையும் நமது வாழ்வில் கட்டாயமாக பெற முடியும் என்ற ஒரு மனநிலை என்று. உண்மையான கிறிஸ்துவ நம்பிக்கை நம்மிடையே இருந்தால் நாம் அனைவரும் எதிர்நோக்கின் மக்களாக மாற வேண்டும். இங்கே வந்திருக்க எத்தனை பேரை பாருங்கள். இன்னைக்கு எதற்காக இங்கே வந்திருக்கீங்க? வீட்டில் இருந்திருக்கலாம், சென்றிருக்கலாம், பிறருக்கு உதவியாக இருந்திருக்கலாம். அவைகளையெல்லாம் விட்டு எதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்றால் உங்களது நம்பிக்கை எதிர்நோக்கின் நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த மையத்திலே நாம் ஒன்றாக கூடி ஜெபிக்கும் பொழுது இறைவனின் ஆசிரை மட்டுமல்ல, இறைவன் நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு வருகின்ற காலத்திலே அமைத்து கொள்ள உதவியாக இருக்கின்றார் என்பதை ஒரு அருமையான வாய்ப்பின் மூலமாக தருகின்ற ஒரு உண்மையை உணர்ந்ததால் தான் நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கின்றீர்கள். எதிர்நோக்கு என்பதை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருமையாக கூறுவார். எதிர்நோக்கு என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அந்த வரத்தை நாம் பெற்ற அனைவரும் அந்த வரத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நம்பிக்கையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். முதல் வாசகத்தில் சொல்லப்படாத உண்மை இதுதான். கிறிஸ்துவின் தொண்டனாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் மன உறுதியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இறை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எச்சமயத்திலும் தயங்காத ஒரு மனப்பான்மையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உள்ளத்திலே நல்லதையே நினைக்கின்ற மக்களாக இருக்கும் பொழுதுதான் நம்பிக்கையின் மூலமாக எதிர்நோக்கின் மக்களாக வாழ முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இச்சமயத்திலே ஒன்றாக கூடியிருக்கும் நம்முடைய உள்ளத்திலே எண்ணற்ற எண்ணங்கள், எண்ணற்ற தேவைகள், எண்ணற்ற இடையூறுகள், எண்ணற்ற துன்பங்கள், இவைகளெல்லாம் மனித வாழ்க்கையில் சகஜமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்தாலும் புரிந்தாலும் கூட சொந்த வாழ்க்கையிலே இதை ஏற்படும் பொழுது அதை தாங்கக்கூடிய நிலையில் நாம் இல்லாமல் இருக்கின்றோம். அந்த நிலையை நாம் தாங்க வேண்டுமென்றால் நம்பிக்கையின் மக்களாக வாழ்ந்து எதிர்நோக்கில் வருங்காலத்தில் இறைவன் நமக்கு வழிகாட்டுவார் என்ற அடிப்படையான ஒரு விசுவாசத்தில் வாழ வேண்டும். மீண்டும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவார், கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் இன்பங்களை, துன்பங்களை, இடையூறுகளை கலக்கத்துடன் காணாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயமும் அவைகள் வந்து கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எவ்வாறு இன்று நற்செய்தியிலே கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக இருக்கின்றவர்கள். ஆனால் அந்த இன்பங்களையும் இடையூறுகளையும் சந்திக்கும் விதம்தான் முக்கியம். துன்பங்களை துன்பங்களாக காணாதீர்கள், சவால்களாக காணுங்கள் என்று கூறுகின்றார். Don't look all the problems as problems. Take it as a challenge.
துன்பங்களை ஒரு வாழ்வின் சவாலாக ஏற்று அவைகளையே வாழ்வின் ஆன்மீக வாழ்க்கையில், கிறிஸ்துவ நம்பிக்கையின் வாழ்க்கையில் நாம் வளர்வதற்கு படிக்கட்டுகளாக மாற்றுங்கள் என்று கூறுகின்றார் திருத்தந்தை. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 2-3 வருடங்களுக்கு முன்பாக உலக அளவிலே எந்தெந்த நாடுகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்ற ஒரு கணக்கெடுப்பு நடந்தது. ஒரு 138 நாடுகளை எடுத்தார்கள். அது இந்தியாவுக்கு எந்த இடம் கிடைச்சிருக்கோம்? மகிழ்ச்சி இல்லை கொடுத்ததில் இந்தியாவுக்கு வந்து எந்த இடம்னா 104வது இடம். 138 நாடுகளில் வந்து இந்தியாவுக்கு கிடைச்சி 104வது இடம். அதில் கூட பியூட்டி என்னன்னா, நமக்கு முன்னால் பாகிஸ்தான் இருக்காங்க, இலங்கை நாடுகள் இருக்குது, பர்மா எல்லாம் நல்ல மகிழ்ச்சி உள்ள நாடுகளாக இருக்குது. இந்தியாவை மகிழ்ச்சி இல்லை. காரணம் என்ன? மகிழ்ச்சி என்பது இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நீங்கள் வைத்திருக்கும் பொருட்களில் இல்லை, செல்வத்தில் இல்லை. இந்த முதல் வாசம் கூர்ந்து பாருங்க. பெற்ற பற்றத்தில் இல்லை, பதவியில் கிடையாது. மகிழ்ச்சி இறைவனோடு கொண்டிருக்கின்ற உறவு, இறைவனில் வாழுகின்ற தன்மை, இறை உடனிருப்பை அறிந்தவர்களாக சமமான நிலையில் கிறிஸ்துவ வாழ்க்கையை அமைக்கின்ற பாணியில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியை காணாமல் தேடி அலைகின்றோம். இன்று நாம் பெறுகின்ற பொருள், பதவி, செல்வம், நல்ல உணவு நீடித்த மகிழ்ச்சியை தராது. உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இங்கே வந்திருக்கின்ற எத்தனை பேருக்கு வந்து சுகர் பேஷண்ட் சொல்ல முடியாது. எல்லாருமே சுகர் பேஷண்ட்டாக தான் இருப்போம். டயாபெட்டிக்ஸ் இல்லாட்டினா ஹியூமன் வாழ்க்கை கிடையாது. அப்படி தானே? ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் போனீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ஆண்டவர்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் போயிருந்தோம்னா சொல்லுவாங்க, நீரிழிவு வியாதின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல சுகர். இப்போ வந்து இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறாங்க, டயாபெட்டிக்ஸ்னு சொல்லிவிட்டு அப்படியே வேறு மாதிரி போட்டுடுறாங்க. நீரிழிவு வியாதி. அவர் சொல்லுவார், எப்பா எனக்கு நீரிழிவு வியாதி இருக்குது, தயவுசெய்து என்னுடைய காப்பியில் டீலேயே சுகர் போட்டுறான். இவங்க என்ன சொல்லுவான், ஐயாவுக்கு நீரிழிவு வியாதி இருக்குது, சுகர் போடாதுன்னுவான். அவன் சொல்லுவான், எப்பா ஓன்ட்டு தானே சொன்னேன், ஏன் இவ்வளோ சத்தமாக சொல்லணும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் நீரிழிவு வியாதி இருக்குது. அதனால் என்ன செஞ்சிட்றான், சுகரே போடாமல் கொண்டு வந்து காப்பி வச்சுட்டு சுகரை முன்னால் வச்சிட்றான். வேணுமா எடுத்துக்க, இல்லாட்டி விட்டுருன்னு. எதற்கு நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், மகிழ்ச்சி என்பது உண்பதில் கிடையாது, பெறுவதில் கிடையாது, அனுபவிப்பதில் கிடையாது. உண்மையான மகிழ்ச்சி இறை அனுபவம். அன்புக்குரியவர்களே, இங்கே வந்திருக்க எத்தனை பேருக்கு இறை அனுபவம் இருக்குதுன்னு கேட்குறேன். நான் அடிக்கடி உறுதி பூசல் அருட்சாதனத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பல கேள்வி கேட்பாருங்க, மறை மாவட்டத்தில் இருக்கும்போது. அதே மாதிரி நான் அவரை மாதிரி கேட்பேன், பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், உனக்கு இறை அனுபவம் இருக்கான்னு கேட்டால் அவன் அப்படி கேட்பான், என்ன அந்த அனுபவம்? வீட்டில் திட்டுறாங்க, நீ அனுபவமே இல்லாதன்னு சொல்கிறாங்க, நீ வந்து இறை அனுபவம் இருக்கீங்களான்னு கேட்குறேன்றான். இறை அனுபவம் என்பது இறைவன் என்னில் இருக்கின்றார், இருந்து செயலாற்றுகின்றார், ஒவ்வொரு நிகழ்விலும் இறை பிரசன்னம் இருக்கின்றது என்பதை உணர்வது தான் இறை அனுபவம். இங்கே வந்திருக்க எத்தனை பேர் நான் கேட்குறேன், சின்சியராக கேட்குறேன், இறை அனுபவம், இறை பிரசனத்தை நீங்கள் வந்த பிறகு உணர்ந்திருக்கின்றீர்களா? கை தூக்குங்க பார்க்கலாம் எத்தனை பேர். அதுலேயும் பாருங்கள் குறைவாக தான் இருக்கும். உண்மையாக சொல்கிறீங்க, நல்லது தான். அதற்காக வந்து பெரிய இடத்துக்கு போய் தியானம் இருந்து அன்னையின் தியான கபி முன்னால் உட்காந்து வேண்டி இறை பிரசனத்தை தேட வேண்டியதில் அனுபவத்தை நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும். இப்போ பாருங்கள், நாங்களாம் உட்காந்துருக்கோம், நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோம். இது வந்து இறை பிரசனம். ஆவியின் மூலமாக நான் இந்த மறை உரையை கொடுக்கும் பொழுது இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்கின்றார். இந்த முதல் வாசகம் மட்டுமல்ல, நற்செய்தியின் இதை விவரித்துக் கொள்ளும் என் வழியாக அந்த இறை பிரசனத்தை கொடுக்கின்றார். எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, துன்பங்கள் பல, இடையூறுகள் எண்ணற்றவை, வாழ்க்கையில் அமைதியே கிடையாது. பல நாட்கள் நான் இரவிலே தூங்குவதே கிடையாது. எல்லோரும் சொல்கிற பொதுவான குறைகள். காரணம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், செல்வத்தின் மீது உன்னுடைய நாட்டம் இருக்கக்கூடாது என்று கூறுகின்ற முதல் வாசகத்தை நாம் பார்க்கும் பொழுது, இறைவன் மீது உன் நாட்டத்தை செலுத்து, இறைவன் உன்னை நிறைவாக
ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் தருவார் என்று கூறி அதையே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார். இத்தகைய அருமையான ஆற்றிற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தும். இத்தகைய அருமையான ஒரு திருப்பலியில் பங்கு பெற இறைவன் கொடுத்ததற்கு அவர் மீது நமது அன்பையும் அவர் மீது நாம் கொண்டிருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு உடனிருப்பையும் என்றென்றும் நாம் நினைத்து மகிழ வேண்டும். அன்னை மரியாளின் வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? கிறிஸ்துவை உலக இரட்சகரே பெற்ற அந்த கன்னை மரியா வாழ்க்கையிலே செல்வந்தராக இருக்க வேண்டும் என்று வானதூதர் கபிரியலிடம் கேட்கவில்லை. கேட்டிருக்கலாம், நீங்களாம் விட்டுருந்தீங்கன்னா, அங்கே இருக்க தாய்மாரை கேட்டிருந்தீங்கன்னா, நான் எல்லாம் ஏற்றுக்கிறேன், அந்த கிறிஸ்துவை என் மகனாக ஏற்றுக்கிறேன், அதுக்கு முன்னால் இதெல்லாம் அந்த பட்டியல் போட்டு கேட்டிருப்பீங்க. ஒரு நல்ல பங்களா வேணும், நீச்சல் குளம் வேணும், பக்கத்தில் சிபிசி ஸ்கூல் இருக்க வேண்டும், கார் வசதி இருக்க வேண்டும், டிவி இருக்க வேண்டும், எல்லாம் இருக்குன்னு கேட்டிருப்பீங்க. கேட்கவே ஆகட்டும். அடிமை என்ற ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் அன்னை மரியாள் எதிர்நோக்கின் அன்னையாக, நம்பிக்கையின் அன்னையாக, மகிழ்ச்சியின் அன்னையாக, இறை வேண்டுதலின் அன்னையாக இருந்தார். எனவே அன்புக்குரியவர்களை, இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். உண்மையிலே நான் நன்றி செலுத்துகின்றேன். உங்களோடு இணைந்து பலியில் ஒப்புக் கொடுப்பதன் மூலமாக முதன்முறையாக நான் இத்திருப்பலியிலே பங்கு பெறுகின்றேன். இங்கு பல சமயம் வந்திருக்கின்றேன். இருப்பினும் திருப்பலியில் பங்கு பெற்று உங்களோடு ஜெபிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் எனக்கு கொடுத்த அருள் இதை பெரிதும் மதித்து, இதன் மூலமாக என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் செல்வத்தை தேடாமல் இறைவன் எனக்கு கொடுத்த அழைப்பு குருத்துவ அழைப்பு என்பதில் அதில் கவனம் செலுத்த, அதே போன்று பொதுநிலையராக இருக்கின்ற நீங்கள், குடும்பத்தில் தாய் தந்தையர் பதவியாக இருக்கின்ற நீங்கள், பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்கள், உங்களுடைய அழைப்பின் மேன்மையை உணர்ந்து இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுதுதான் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதை தான் இன்றைய இரண்டாம் வாசகம், இன்றைய நற்செய்தி முதல் வாசகம் நமக்கு காட்டுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களை, நன்றி கூறி பலியிலே பங்கு பெறுவோம். உள்ளத்தை திறப்போம். செல்வங்களில் நாட்டம் கொள்ளாது இறைவன் நமக்கு கொடுத்த அனைத்தையும் சரிவர பயன்படுத்தி, பிறருக்காகவும் அவைகளை பயன்படுத்தி வளர்வதில் நாம் நம்மையே அர்ப்பணிக்கும் பொழுது நிறைவான மகிழ்ச்சி இறை வேண்டுதலின் மூலமாக இறை அனுபவத்தில் கிடைக்கும். அதற்காக அத்தகைய அருமையான இறை அனுபவம் இருந்தால் எச்சமயத்திலும் எதையும் தாங்கக்கூடிய சக்தியும் சவாலாக ஏற்று அதை மீண்டும் வீழ்த்தி எழுந்து வருகின்ற ஒரு உயர்நிலையை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இப்பலியில் ஒருவருக்காக ஜெபிப்போம். முக்கியமாக யார் யார் பல வகையான தேவைகளுக்காக வந்திருக்கின்றார்கள், உடல் உள்ள ஆன்மீக தேவைகள் அனைத்தும் இவைகளை நாம் செய்யும் பொழுது இறைவன் அவைகளை சரிவர நமக்கு தன்னுடைய அருளாகவும் ஆற்றலாகவும் புதுமையாகவும் நமக்கு தருவார். இந்த அருமையான ஒரு எண்ணத்தோடு உள்ள மனப்பான்மையோடு இப்பலியில் விசுவாசத்தின் மக்களாக, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக தொடர்ந்து வாழ இறை அருளை இப்பலியின் மூலமாக ஜெபித்து மன்றாடுவோம். ஆமென்.